1949 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் கல்கத்தாவிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அண்ணன் சரத் சந்திர போஸிடமிருந்து தேவர் பெருமகனாருக்கு ஒரு தகவல் வருகிறது. அதில் உடனே புறப்பட்டு கொல்கத்தா தனது இல்லத்துக்கு வரும்படி அழைக்கிறார். தேவர் திருமகனார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவருடைய அண்ணன் சரத் சந்திர போஸையும் நேசித்தார். அவரது அழைப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று கருதிய தேவர் உடனே கல்கத்தா பயணமானார். கல்கத்தா சென்ற பசும்பொன் பெருமகனார் எங்கு இருக்கிறார் என்ற செய்தி அவரின் ஆத்ம நண்பர்களுக்கே தெரியாத ரகசியமாக இருந்தது. தங்கள் உயிருக்கு மேலாக மதித்து வணங்கும் தொண்டர்களும் பக்தர்களும் தங்கள் மரியாதைக்குரிய பசும்பொன் தேவர் பெருமகனார் என்ன ஆனார் என்று பதபதைப்பு மேற்கொள்ள ஆங்காங்கே ஆலயங்களில் நேர்த்திக்கடன் மேற்கொண்டு வழிபட்டு வணங்கி, தேவர் திருமகனார் எங்கள் தெய்வத்துக்கு ஏதும் நடந்துவிடக் கூடாது, அவர் நல்லபடியாக மதுரை வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசியல் எதிரிகளோ ஒளிந்தார், தேவர் தொலைந்தார். ஒரு வழியாக தமிழகத்தை விட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல் தேவர் வாழ்வும் மர்ம கதையாக முடிந்தது என்று உள்ளுக்குள் ஆனந்தப்பட்டனர். ஆனால் நடந்ததோ வேறு விதமாக இருந்தது. சகல சக்தியும் மிகுந்த இந்தியாவின் புலனாய்வு துறைக்கு தெரியாமல் சிஐடி லாகாவின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இந்தியாவின் எல்லையை கடந்தார் தேவர் பெருமகனார். தேவர் அவர்கள் கடந்து சென்றது மிக பயங்கரமான மலைப்பாதையாகும். அடிசறுக்கி கீழே விழுந்தால் கருமாதிக்கு கூட எலும்பு மிஞ்சாது. அந்த அளவுக்கு பயங்கர ஆபத்து நிறைந்த பகுதியாகும். அதிபயங்கர மிருகங்களும் காண்டா மிருகங்களும் நிறைந்த வனப்பகுதி. திரும்பும் திசையெல்லாம் திகைப்பையும் பயத்தையும் ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரும் பெரும் நீள் வீழ்ச்சிகள். அதன் அருகே வளர்ந்திருக்கும் பெரிய மரங்களின் வேர்களை பிடித்தபடி கடந்த பாதைகள் பயணங்கள் என்று திகில் பயணத்தை தொடர்ந்து சீனாவின் எல்லைக்குள் செல்கிறார் தேவர். அதன் பிறகு ஒரு வருடம் நடந்தது. என்ன என்பதை 1951 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி நேதாஜி அவர்கள் அவரின் ஜெயந்தி அன்று மதுரை தமுக்கம் திடலில் தேவர் பேசுகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சுகமாக இருக்கிறார். சீனாவில் திபெத் ஓரமாக உள்ள சிங்காங் என்ற இடத்தில் இருக்கிறார். இந்தியாவில் சிஐடி லாகா எவ்வளவு மட்டகரமாக வேலை செய்கிறது என்பதற்கு அடியேனே சரியான சாட்சி. இந்தியாவின் எல்லையை கடந்தேன், நேதாஜியை சந்தித்தேன் என்று அறிவித்தார். வடகொரியா தென்கொரியா சண்டையில் வடகொரியா போர் முனையில் நின்று அந்த யுத்தத்தை நேரடியாக பார்த்துவிட்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதை தேவர் பேசியதை 3 லட்சம் மக்களும் கேட்டனர். இது இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இறந்துவிட்டதாக அறிவித்த இந்திய அரசுக்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தியது. நேரு அவர்களை அதிர்ச்சியும் அடைந்தார். முத்துராமலிங்க தேவர் மீது கோபமும் கொண்டார். இந்தியாவை கடந்து சென்ற தேவர் திரும்புகிற போது கேரள கடற்கரை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து திருவனந்தபுரம் மார்க்கமாக நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கு வந்து சேர்ந்தார். வள்ளியூரில் சில நாட்கள் மகேந்திரகிரி என்று சொல்லப்படுகின்ற மலையில் தங்கிவிட்டு அங்கிருந்து நேராக மீண்டும் திருவனந்தபுரம் மார்க்கமாக பாலக்காடு சென்று அங்கிருந்து பொள்ளாச்சி சென்று பழனி மார்க்கமாக மதுரை வந்து சேர்ந்தார். வருகிற போது ஆணுக்கு ஆண் ஆச்சரியப்படும் அவரது கருகருவென்ற மீசை இல்லை, வாரி விடப்பட்ட கிராப்பு இல்லை. அதற்கு பதிலாக பாகவதர் முடிவோல் தோலை தொட்டுக்கொண்டு முடி தொங்கிக் கொண்டு இருந்தது. இதற்கு முன்பு தேவர் கிராப்பு வெட்டி மீசை வைத்திருந்த தேவர் இப்போது மீசை இல்லாமல் வேற ஒரு ஆன்மீக தோற்றத்தில் இருந்தார். அவரது தோற்றமே மாறி இருந்தது. 2 பெரிய பெட்டிகளில் கம்பளி உடைகள் இருந்தன. இந்தியாவில் எல்லை கடந்து தேவர் பெருமகனார் சென்று வந்த வரலாற்றை எழுதுகிற போது மிகவும் கவனத்துடனேயே எழுதப்படுகிறது என்று எழுதியவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் உண்மையா என்று சந்தேகப்படுபவர்களுக்கு 1956 தேவர் பெருமகனார் பர்மாவுக்கு போய்விட்டு திரும்புகையில் கல்கத்தா பெருநகரில் சர்வதேச பத்திரிகை நிறுவனங்கள் கூட்டத்தில் 1956 பிப்ரவரி 22 அன்று பேசியதன் விவரத்தையும் காணலாம். 1941ஆம் ஆண்டில் நேதாஜி அவர்கள் இந்தியாவை விட்டு சென்றதிலிருந்து இதுவரை எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. 1945 இம்பால் முனையில் தனது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு முதலில் பாங்காங் சென்றுவிட்டு பின் அங்கிருந்து மலேயா போய் அதன் பிறகு அங்கிருந்து பார்மோசாவுக்கு போனார் என்று முத்துராமலிங்க தேவர் பேசினார்.
முடிவில் 1945 ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் மஞ்சூரியா போய் சேர்ந்தார் என்றும் அங்கு சீனா, ரஷ்யா, ஜப்பானிய நண்பருடன் சேர்ந்து ஆசிய விடுதலை சேனையை நிர்மாணித்தார் என்றும் 1950 நேதாஜி அவர்கள் பீஜிங் சென்று சீனா, ரஷ்யா கம்யூனிஸ்டுகளுடன் ஒப்பந்த ரீதியில் நட்பு கொண்டார் என்றும் தேவர் பேசினார். காலம் சென்ற நேதாஜி அவர்களின் சகோதரர் சரத் சந்திரபோஸ் அவர்களுக்கும் என் மாதிரியே தொடர்பு இருந்தது என்றும் கூறினார். சரத் சந்திரபாபு அழைப்பின் மீது 1949 ஆண்டு டிசம்பர் 17 நாள் நான் இந்தியாவை கடந்து வெளிநாடு சென்று 10 மாதங்கள் வரை தங்கியிருந்தேன். அந்த காலத்தில் நான் நேதாஜியை சந்தித்து இந்திய அரசியல் குறித்து விவாதம் புரிந்தேன். நேதாஜி இருப்பிடம் குறித்து 1951 நான் மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போதே தெரிவித்திருந்தேன். இந்திய அரசாங்கத்திற்கு இது தெரியும் என்றும் தேவர் விளக்கினார். சர்வதேச நிலைமை ஆங்கிலோ அமெரிக்க செல்வாக்கிலிருந்து பிரியவில்லை. உலகின் முற்போக்கு சக்திகள் பேரிடஞ்சலாக சமாளிக்கும் கட்டத்தில் இருக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்து நேதாஜி அவர்கள் இந்தியாவுக்கு வரவேண்டிய காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். மூன்றாவது உலக யுத்தத்திற்கான சூழ்நிலை அழுத்தமாகிக் கொண்டிருப்பதால் அதன் மூலம் ஆங்கிலோ அமெரிக்கா பிடிப்பெற்ற பரிபூர்ண சுதந்திர இந்தியாவை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பது நேதாஜியின் கருத்து. அதற்காகவே அவர் காத்திருக்கிறார் என்று தேவர் அறிவித்தார். நான் பர்மா இந்தியர்களின் அழைப்பின் மீது அங்கு சென்று 2 மாதங்கள் சுற்றுப்பயணம் செய்தேன். அப்போது நேதாஜியோடு எனக்கு இருந்த தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அஸ்ஸாம் மாகாணத்தையும் பர்மாவிலுள்ள உரான் சமஸ்தானத்தையும் ஒட்டி இருக்கின்ற சீன மாகாணத்தை சேர்ந்த சிக்காங்கில் நேதாஜி தற்போது இருக்கிறார் என வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தேவர். நேதாஜி மாதிரி தோற்றமளிக்கும் ஒருவர் உட்பட பலர் அடங்கிய புகைப்படம் ஒன்று சீன புத்தகத்தில் வெளியாகி நேருவின் பார்வைக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்பும் சீனாவிற்கு ஒரு விசாரணை கமிட்டியை அனுப்ப நேரு முன்வரவில்லை. நேருவின் விசாரணை கமிட்டி ஜப்பானுக்கு போவதால் எந்தவித பலனும் கிடைக்காது என்று தேவர் பேசினார். ஏனெனில் 2வது உலகப் போரின் முடிவில் நேதாஜியை ஆங்கிலோ அமெரிக்காவிடமிருந்து தப்பிப்பதற்காக ஜப்பானியர் கொடுத்த செய்திதான் நேதாஜி இறந்துவிட்டார் என்பது தேவர் அறிவித்த அறிவிப்பாகும். சிக்காங் என்பது சீனாவின் ஒரு மாகாணம். அங்குதான் ஆசிய சுதந்திர சேனையின் தலைமை காரியாலயம் சீன சர்க்காரின் அனுமதியின் பேரில் இயங்கி வருகிறது. இந்தியாவுக்கு வடகிழக்கில் சிக்கியாங் என்ற மற்றொரு சீன மாகாணம் இருக்கிறது. இதன் எல்லை ரஷ்யாவையும் திபெத்தையும் தொட்டு கொண்டு இருக்கிறது. இங்குதான் ஆசிய சுதந்திர சேனைக்கான ஆயுதங்கள், அணுகுண்டுகள், நீர்வாயு குண்டுகள் உள்பட தயாராகின்றன. சீனத்தில் சூச்சோ என்ற ஒரு ரயில் நிலையத்திலிருந்து சிக்கியாங் வழியாக ரஷ்யாவுக்கு செல்லும் புதிய பாதை ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. அதாவது அல்மா நகரை அடுத்துள்ள லேக் பல்குஷ் என்ற ரஷ்ய ரயில் நிலையத்திற்கு தொடர்பு ஏற்பட்டு இருந்தது அந்த காலத்தில். இந்த ரயில் வண்டிகள் அணுசக்தி மூலம் இயங்குகின்றன. ஒவ்வொரு தடவையும் 85,000 இராணுவ வீரர்களை கொண்டு செல்லும்படி இந்த ரயில் வண்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ரயில் பாதை தொடர்பு கிழக்கையும் மேற்கையும் இணைக்கிறது. மேலே உள்ளவைகள் அனைத்தும் தேவர் பெருமகனார் சர்வதேச பத்திரிகை நிறுவனங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த செய்திகள் முழுவதும் மறுநாள் கொல்கத்தா, டில்லி போன்ற நகரங்களில் இருந்து ஆங்கிலம், இந்தி, வங்காளம் போன்ற நாளிதழ்களில் கொட்டை எழுத்துக்களில் முதல் பக்கத்தில் பரிசீலிக்கப்பட்டு வெளிவந்தன. இந்த அறிவிப்பு உலகையை உலுக்கியது. ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய நாடு. நேதாஜி இறந்துவிட்டார் என இந்தியாவின் நேரு போன்ற முக்கிய தலைவர்கள் அறிவித்து விட்டார்கள். உலக நாடுகளே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தேடிக்கொண்டிருக்கிற ஜப்பான் அரசு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துவிட்டார் என அறிவித்த பிறகும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி அவர்கள் நேரில் சந்தித்ததாகவும் அவர் உயிரோடு இருப்பதாகவும் என கூறியது பெரிய சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வெளிநாட்டு பத்திரிகைகள் கூட தேவர் பெருமானார் அளித்த செய்திகளில் வெளிவந்தன. வடகொரியா, தென்கொரியா யுத்தம் தளபதி மாக் ஆர்வர் பதவி நீக்கத்தால் உலக யுத்தமாக மாறாமல் தடுக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆசிய விடுதலை சேனையிடம் பணிந்தது. வடகொரியா வென்றது. ஆகவே தேவர் பெருமகனார் எதிர்பார்த்த 3வது உலகப் போர் சர்வதேச சூழ்நிலையில் மாறுபட்டது. ஆனாலும் தேவர் பெருமகனார் சோர்வடையவில்லை. வெளிநாட்டு அரசியலில் ஆங்கிலோ அமெரிக்க ஏகாதிபத்தியங்களின் ஏஜெண்டுகள் போல் செயல்படும் நேரு சர்க்காரையும் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகளின் ஆதிபத்தியத்தையும் கடுமையாக தாக்கி பேசி வந்தார் தேவர் பெருமகனார்.
அரசியல் கூட்டங்களில் காங்கிரசையும் காங்கிரஸ்காரர்களையும் கடுமையாக தாக்கி பேசி வந்த தேவர் ஆன்மீக கூட்டங்களிலும் அடிக்கடி கலந்து கொண்டு மணிக்கணக்கில் சிறப்புரை நிகழ்த்தினார். ஆன்மீக கூட்டங்களில் தேவர் பெருமகனார் கலந்து கொண்டு விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்குள்ள வேறுபாடுகளை கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு எடுத்து கூறி நாத்திகவாதத்தை தகர்த்தெறியும் வெடிகுண்டாக ஆன்மீக துறையில் வீர முழக்கம் செய்தார். 3ஆம் உலகப் போர் வந்திருந்தால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா திரும்பியிருப்பார் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே வெளிப்படையாக விளக்கியிருக்கின்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூறியது ஆதாரபூர்வமாகவும் நம்பப்பட்டது. உலக நாடுகள் பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில், அனைத்து செய்திகளிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பார்த்ததாக சொல்வதை அறிவித்திருந்தனர். அந்த அளவிற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்பிக்கை வைத்திருந்தார். தான் இருக்கும் இடத்துக்கு ரகசியமாக வர சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதற்கு தகுதியானவர் தேவர்தான் என்பதை நேதாஜி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு சர்வதேசிய ஒரு தலைவராக புகழ்பெற்று விளங்கியவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது உண்மையான வரலாறு. இது போன்ற முக்குலத்தோடு தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.